எல்லா புகழும் ஏக இறைவனுக்கு. சாந்தி சமாதானம் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லைன்னா உலகத்தையே அழிச்சிடலான்னு சொல்கிறோம். அவ்வளோ கோபமாக பாரதி சொல்வதை பார்க்கிறோம். ஆக வறுமை என்பது அவ்வளோ மிக கொடியது. இன்றைக்கு உலகத்திலே 130 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்வதாகவும், அதிலே 30 கோடி பேர் இரவில் உணவில்லாமலே உறங்கச் செல்வதாகவும் கணிப்புகள் நமக்கு கூறுகின்றன. ஆக வறுமை இன்னும் ஒழியவில்லை. நமது நாட்டிலே இன்றைய பத்திரிகையிலே வந்த செய்தி, நமது நாட்டிலே உள்ள 50% செல்வ வளங்கள் 10% மக்களிடத்திலே குவிந்து கிடக்கிறது. 50% செல்வம் 10% மக்களிடத்திலே குவிந்து கிடக்கிறது. இப்போ எவ்வளோ இடைவெளி இருக்குதுன்னு பாருங்கள். பொருளாதார இடைவெளி, ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பாருங்கள். ஆகவே ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு இந்த வறுமை மிக பெரும் ஒரு தடையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாட்டினுடைய பிரச்சனைகளிலே நாம் அதிகமாக முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை உண்டு என்று சொன்னால் அது வறுமை ஒழிப்பு தான். இஸ்லாம் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறது. இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அமைதி என்று பொருள் என்று பல முறை இங்கே நாம் விளக்கியிருக்கிறோம். வறுமை இருந்தால் எப்படி அமைதி இருக்கும்? வறுமை உள்ள சமுதாயத்தில் எப்படி அமைதி இருக்க முடியும்? ஆகவே வறுமை ஒழிப்பை ஒரு பிரதான நோக்கமாக இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. நபிகள் நாயகம் அடிக்கடி கேட்கிற பிரார்த்தனைகளிலே ஒன்று, இறைவா என்னை வறுமையிலிருந்தும் இறை மறுப்பிலிருந்தும் பாதுகாப்பாயாக. வறுமையிலிருந்தும் இறை மறுப்பிலிருந்தும். தோழர்கள் கேட்டார்கள், என்ன இரண்டையும் ஒன்றாக இணைத்து சொல்கிறீர்கள்? ஆம், வறுமை உள்ள மனிதன் இறைவனை எங்கே நினைக்கப் போகிறான்? ரெண்டும் ஒன்று தான். ஆக வறுமை பெற்ற சமுதாயத்தில் இறை சிந்தனை என்பது குறைந்துவிடும். கடவுளை இல்லைன்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்ன கடவுள் இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன இப்படி பட்டினியாக போட்டிருக்காரு, என்ன கடவுள் இது என்று கூட சொல்லுவான். ஆகவே இந்த ரெண்டையும் இணைத்த நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அமைதியாக வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவை என்று சொல்ல வந்த நபிகள் நாயகம் அவர்கள் நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல அண்டை வீட்டுக்காரன், இந்த 3 முக்கியம்னு சொன்னாங்க. வீட்டை பற்றி சொல்கிற போது விசாலமான வீடுன்னு சொல்கிறார்கள். மஸ்கனுன் வாசியா, என்றால் விசாலமான வீடு. வாகனம், உலகத்தில் யாரும் வாகனத்தை அடிப்படை தேவைகளாக யாரும் சொல்வதில்லை. உணவு, உறைவிடம் என்று தான் சொல்வார். உடை 3 தான் சொல்வார்கள். நபிகள் நாயகம் வாகனம் கூட ஒரு அடிப்படை தேவை என்று சொல்கிறார்கள். நல்ல அண்டை வீட்டுக்காரன் இருக்க வேண்டும், அது கூட ஒரு அடிப்படை தேவை. ஏன்னா மோசமான அண்டை வீட்டுக்காரன் வந்துட்டால் இந்த உலகத்திலே நீங்கள் நரகத்தை பார்த்துக்கலாம். நரகம் கடைசி வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ஆகவே இந்த அடிப்படை தேவைகள் குர்ஆன் சொல்லுகிறது, தொழுகை முடிவுற்றால் நீங்கள் பூமியிலே பறந்து சென்று பொருளை தேடிக்கொள்ளுங்கள். தொழுகை முடிஞ்சதுன்னா பள்ளியாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்காத, போ பொருளை தேடு என்று குர்ஆன் கட்டளையிடுகிறது. அன்றாடம் கேட்கின்ற ஒரு பிரார்த்தனை குர்ஆனிலே இருக்கிறது. இறைவா எங்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையும் நீ சிறப்பாக ஆக்கி வைப்பாயாக, மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக ஆக்கி வைப்பாயாக. ஆக மறு உலக வெற்றியின் மட்டும் வெற்றி அல்ல, இந்த உலகத்திலும் அமைதியாக வாழணும்ல. இந்த உலகத்தில் அமைதியாக, கண்ணியமாக, மான மரியாதையோடு, சுயமரியாதையோடு வாழ வேண்டுமல்லவா? ஆகவே ரெண்டையும் சேர்த்து அந்த பிரார்த்தனை சொல்லுகிறது. இறைவா எங்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையும் நீ சிறப்பாக ஆக்கி வைப்பாயாக, மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக ஆக்கி வைப்பாயாக என்று ஒரு கருத்தை சொல்கிறது. ஆகவே உலகத்தில் எல்லாரும் வறுமை இல்லாமல் அமைதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். இப்போ வறுமை ஒழிப்பு என்றால் என்ன? அதனுடைய அடிப்படை என்ன? உழைக்க, சேமிக்க, செலவிட, முதலீடு செய்ய தேவையான சக்தி, திறமை, ஆற்றல் ஆகியவற்றை வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் வழங்கப்படுதல். உழைக்க, சம்பாதிக்க, சேமிக்க, செலவிட, முதலீடு செய்ய தேவையான சக்தி, திறமை, ஆற்றல் அனைவருக்கும் வழங்கப்பட்டால் வறுமை ஒழியும். ஆக சம வாய்ப்புகளும் சம உரிமைகளும் அவசியம். வறுமை ஒழிப்பிலே முதலாவது அம்சம் கடின உழைப்பு தான். கடின உழைப்பு தான். இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், எந்த நாடுகளிலெல்லாம் மக்கள் கடினமாக உழைக்கிறார்களோ அந்த நாடெல்லாம் முன்னேறி இருக்கு. நாம் அடிக்கடி மேற்கோள் காட்டுகின்ற ஒரு நாடு ஜப்பான் என்கின்ற ஒரு நாடைத்தான் அடிக்கடி சொல்லுவோம்.
ஓய்வில்லாமல் உழைப்பவர்கள். அரசாங்கம் அவர்களுக்கு வேண்டுகோள் கொடுக்கிறது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துடுங்கப்பா, இப்படி உழைக்காதீங்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த மக்கள் கடினமாக உழைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக உழைக்கணும். உழைக்காத ஒரு நாட்டில் எப்படி முன்னேற்றம்? எல்லாத்துக்கும் அரசாங்கத்தையே நம்பிக்கொண்டு, அரசாங்கம் தருகின்ற இலவசங்களை நம்பிக்கொண்டு வாழுகின்ற ஒரு நாடு எப்படி முன்னேற்ற பாதையிலே பயணிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உழைத்து உண்ணும் உணவை விட சிறந்த உணவு எதுவும் இல்லை, உழைத்து உண்ணும் உணவை விட சிறந்த உணவு எதுவும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். மிகச்சிறந்த வருமானம் எது என்று பெருமானாரிடத்திலே கேட்கப்பட்டபோது சொன்னார்கள், நேரிய வழியில் வணிகம் செய்வதும் கடுமையாக உழைப்பின் மூலமாக பெறுகின்ற வருமானம்தான் வருமானங்களிலேயே சிறந்தது என்று சொன்னார். ஆக வணிகம் செய்வது, நேரிய முறையில் வணிகம் செய்வது, கடுமையாக உழைப்பது, இதுதான் சிறந்த வருமானம் என்று அவர்கள் சொல்லியதை பார்க்கிறோம். பிச்சை எடுப்பதை விட உழைத்து உணவை உண்ணுவதே சிறந்தது. ஒருவர் பெருமானிடத்திலே வருகிறார், எனக்கு ஏதாவது தர்மம் கொடுங்க அப்படின்னு கேட்குறார். பெருமானை தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு, உன்னிடத்தில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்டார். என் வீட்டில் ஒரு விரிப்பு ஒன்று இருக்குது, அதில் தான் படுத்துக்கிடுவேன், அதில் தான் போத்திக்கிடுவேன், ஒரு கோவலை இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா. ஏலம் விட்டார்கள் தோழர்கள் மத்தியில். 2 திர்ஹமுக்கு அது போயிற்று. ஒரு திர்ஹத்தை அவன் கையிலே கொடுத்து, இதை உன் வீட்டு செலவுக்காக வைத்துக்கொள், இன்னொரு திர்ஹத்தை எடுத்துக்கொண்டு நீ கோடாரி வாங்கி கொண்டு வா என்று அனுப்பினார்கள். அவன் கோடாரி வாங்கி கொண்டு வந்தான். நபிகளாரே அதற்கு கைத்தடி போட்டு கொடுத்தார்கள். இப்போது நீ காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வா, 15 நாட்கள் இந்த பக்கமே நீ வரக்கூடாது, 15 நாளைக்கு இந்த பக்கம் வரக்கூடாது என்று சொன்னார்கள். 15 நாள் கழித்து வந்தான். இப்போ என்னப்பா உன் கையில் 10 திர்ஹம் இருக்குன்னா, இதுதான்ப்பா கண்ணியமான வாழ்க்கை, இதுதான் கண்ணியமான வாழ்க்கை. ஆகவே இப்படிப்பட்டு உழைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் மனிதனுக்கு ஒரு கண்ணியம் தருகின்ற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக கடினமாக உழைக்க வேண்டும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் செய்கின்ற வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்திலோ அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, வாங்குகின்ற சம்பளத்திற்கு ஊதியத்திற்கேற்ப உழைப்பு இருக்க வேண்டும். வாங்குகின்ற ஊதியத்திற்கேற்ப உழைப்பை கொடுக்கவில்லை என்றால் உழைப்பு திருட்டு செய்கிறான் என்று தான் அதற்கு பொருள். அது ஒரு வகையான ஊழல், கரப்ஷன். கை நீட்டி காசு வாங்கினா தான் லஞ்சம் என்பதாக இல்லை, வாங்குகிற சம்பளத்துக்கு உழைக்காமல் இருந்தால் அதற்கு பேர் ஊழல். ஆக அவனுடைய மனச்சாட்சி உறுத்த வேண்டும். நாம் வாங்குகின்ற சம்பள அளவுக்கு நாம் உழைத்திருக்கிறோமா என்ற உணர்வு நாட்டிலே ஒவ்வொரு மனிதனிடத்திலும், குடிமகனிடத்திலும் வந்துவிட்டால் இந்த நாடு எங்கேயோ போய்விடும். ஆக உழைக்க வேண்டும். 2வது, இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது. குர்ஆனிலே ஒரு வசனம், உங்களில் செல்வம் பணக்காரர்களுக்கிடையே சுற்றி கொண்டு இருக்க வேண்டாம். உங்களுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கப்பா, பணக்காரன் இன்னொரு பணக்காரன் கொடுக்குறான், அங்கேயே சம்மந்தம் பண்ணிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், சொத்து அப்படியே பணக்காரங்களுக்கு பற்றியிலே சுழன்று கொண்டு இருக்கிறதே, அது கொஞ்சம் வெளியே வரட்டும் என்று சொல்கிறது. அதற்கு செய்த ஏற்பாடுகள் என்னவென்று பார்க்கிற போது, குறைந்தது வருமானத்தில் எஞ்சியதில் 2.5% தர்மமாக கட்டாயமாக ஒவ்வொருவரும் கொடுத்து விட வேண்டும். எல்லா செலவும் போக 100 ரூபா மிஞ்சிச்சுன்னா அதில் 2000 ரூபாயை நலிவுற்ற மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அதை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, உங்கள் செல்வத்தில் யாசிப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. உரிமை இருக்கிறது, ஹக். உரிமை என்றால் ரைட். அவன் சொத்து ஒன்றை கலந்துருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நீனா கொடுக்குற சலுகை இல்லை, நீனா பார்த்து கொடுக்குறதில்ல, அவன்கிட்ட சொத்து உங்ககிட்ட இருக்குது. கடவுள் உனக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தனுக்கு கொடுக்குறதுக்காக தான் அவ்வளோ கொடுத்துருக்கு உனக்கு. அதை அவனுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் உன்னுடைய முழு சொத்தும் அசுத்தம் என்று கருதப்படும். எவ்வாறு வருமான வரியில் உரிய வரியை செலுத்தவில்லை என்றால் முழு சொத்தும் அசுத்தமானதாக கருதப்படுமோ, கள்ளப்பணமாக கருதப்படுமோ, அதுபோலவே இங்கும் ஆன்மீகத்திலும் உரிய தர்மத்தை எடுத்து கொடுக்கவில்லை என்றால் அது அசுத்தமான பணமாக கருதப்படும். அதை கட்டாயமாக எடுத்துக்கொள்வதற்கு அரசுகளுக்கு உரிமை உண்டு என்று உரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தர்மம் என்றால் சில்லறை தர்மங்கள் அல்ல. சில்லறை தர்மத்தினால் என்ன பிரயோஜனம்? 10 ரூபா 20 ரூபா அது காப்பி குடிக்க தான் உதவும், வேறு ஒன்றுங்க உதவுது. கணிசமாக கொடுக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஏழைகளுடைய தேவை போகும் அளவுக்கு நீங்கள் தர்மம் வழங்குங்கள். அவ்வாறு நீங்கள் 100 ஒட்டகங்கள் வரை அவர்களுக்கு கொடுத்து விட்டாலும் பரவாயில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறீங்க, 100 ஒட்டகம் அவனுக்கு சேர்ந்து போச்சு.
ஒட்டகம் சொன்னால் நீங்கள் இன்றைக்கி ஒட்டகத்திற்கு மதிப்பில்லாமல் இருக்கலாம். நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அரபு மக்கள் மத்தியிலே ஒட்டகம்தான் அவருடைய பெரிய சொத்து. ஒரு இடத்துல எத்தனை ஒட்டகம் இருக்கோ அந்த அளவுக்கு அவன் செல்வந்தன். 100 ஒட்டகம் கொடுத்தா கூட பரவாயில்லப்பா, கொடுத்துரு, தர்மமாக கொடுத்துரு. கலீஃபா உமர் சொன்னார், இனியும் அவனுக்கு தேவைப்படாத அளவுக்கு நீங்கள் தர்மத்தை வழங்குங்கள். அப்போது ஒரு ஏழை இருக்கான்னா அவனுக்கு கணிசமாக கொடுத்துருந்தா ஏதாவது தொழில் வச்சுக்கோ, அடுத்த வருஷம் தர்மம் வாங்க வரக்கூடாதுங்க. ஆகவே வறுமை முற்றாக நீங்க வேண்டும். இன்றைக்கி சற்று யோசித்து பாருங்கள், எவ்வளோ நான் சொன்னேன் ஆரம்பத்தில் 10% மக்கள் 50% செல்வத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோ ரூபாயை வச்சு என்னடா செய்ய போகிற? நீ அனுபவிக்க முடியாது. சரி, ஒரு 10 தலைமுறைக்குன்னா வச்சுக்கோ, அதுக்கு மேலே என்ன? இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் செல்வந்தர்களும் தங்களுடைய செல்வத்தை மக்களுக்கு கொடுத்தால் இந்த நாட்டிலே வறுமை இருக்குமா? சிலர் தான் அதை உணர்ந்திருக்கிறார். நமது நாட்டிலே சில வள்ளல்களை நாம் பார்க்கிறோம். உலக அளவிலே பில் கிளின்டன், வாரன் பஃபே போன்றவர்கள் தங்களுடைய செல்வத்திலே மிக பெரும் பகுதியை சமூக சேவைக்காக ஒதுக்கிவிட்ட நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக பெறுவதில் அல்ல இன்பம், கொடுப்பதில் இன்பம் என்ற நிலைக்கு மனிதன் உயர்ந்துகின்ற போதுதான் அவன் மனிதனாக மாறுகிறான். ஆக கொடுப்பதிலே மகிழ்ச்சி காண வேண்டும். ஒன்றால் அனுபவிக்க முடியாது, எதற்கு சேர்த்து வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாய்? நீ பிள்ளைகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துவிடு, அதற்கு மேல் வைத்து என்ன செய்ய போகிறாய்? இதை யாரும் உணர்றதில்லை. 5000 கோடி வச்சுருக்கான், 10,000 கோடிங்கிறான், 500 கோடிங்கிறான், என்னையா செய்ய போகிறேன்? ஆகவே செல்வம் சுழல்ந்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக வறுமை ஒழிப்பிற்கு இஸ்லாம் சொல்லிய முறை வட்டியில்லா கடன். இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், வட்டி வாங்கக்கூடாது என்ற ஒரு முறையை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் வட்டியை இஸ்லாம் மிக பெரும் அநீதியாகவும் சுரண்டலாகவும் அது கருதுகிறது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் ஒரு சாத்தியமா சார்? என்ன சார் பேசுகிறீங்க? எந்த காலத்தில் உட்காந்துருக்கீங்க நீங்கள்? பொருளாதாரம் என்றாலே வட்டி தான், வட்டி என்றாலே பொருளாதாரம் தான், வங்கி என்றாலே வட்டி தான் என்று உங்கள் எண்ணலாம். ஆனால் அதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் 500க்கும் மேற்பட்ட வங்கிகள், வட்டி இல்லாத வங்கிகள் இயங்குகின்றன என்பது தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதற்குள் நுழைந்தால் அது விரிவான ஒரு தலைப்பு அது. ஆகவே வட்டி இல்லாத கடன் கொடுக்க வேண்டும். அல்லது வேறொரு வகையிலும் நீங்கள் ஏழைகளுக்கு உதவலாம். உங்களிடத்திலே செல்வம் இருக்கிறது, அவரிடத்திலே உழைக்கும் ஆற்றல் இருக்கிறது. ஆக அவர் உழைக்கட்டும், நீங்கள் செல்வத்தை கொடுங்கள், லாப நஷ்டத்தை இருவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். லாபம் வந்தால் 2 பேருக்கு லாபம், உங்களுக்கு செல்வத்தில் லாபம், அவருக்கு உழைப்பின் மூலமாக லாபம். நஷ்டம் வந்தால் உங்களுக்கு செல்வத்தில் இழப்பு, அவருக்கு உழைப்பு இழப்பு. இப்படியாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். இவ்வாறும் நீங்கள் வறுமையை போக்கலாம். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த ஒரே பொருளாதாரம் வேளாண்மை பொருளாதாரம் தான். ஆகவே அரசு என்ன செய்ய வேண்டும் என்று வருகிற போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், உன்னிடத்தில் நிலம் இருந்தால் நீயே அதனை பயிரிட்டு விளைவிக்க வேண்டும். ஒருவன் நிலத்தில் நிலம் இருந்து 3 ஆண்டு காலம் அதை பயிரிடாமல் தரிசாக வைத்திருந்தால் யார் உழைக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். சும்மா வச்சிடக்கூடாது. நீயே உழவு செய்து சம்பாதித்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சும்மா வைத்திருப்பதற்கு உனக்கு ஒன்றும் அனுமதி கிடையாது. அதை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு விதி வைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாகவும் வறுமை ஒழிப்பிற்கான சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இறந்தவர் சொத்து, இறந்தவருடைய சொத்து பரவலாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய விதி. பிள்ளைகளுக்கு மட்டும், மனைவிக்கு மட்டுமல்ல, சகோதரன், சகோதரி, இன்னும் நெருங்கிய உறவினர்கள், இவை அனைத்திற்கும் பங்கிடப்பட வேண்டும். தன்னுடைய முழு செல்வத்தையும் ஒரு ஆளுக்கு கொடுப்பதாக உயில் எழுதி வைத்துவிட்டு ஒருவன் இறக்க முடியாது இஸ்லாமிய சட்டப்படி. அதிகபட்சமாக 1/3 பகுதியை அவன் எழுதி வைத்துவிட்டு செல்லலாம். அதற்கு மேல் உயில் எழுதி வைத்து கொடுப்பதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை. அது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அந்த உரிய மக்களுக்கு அந்த செல்வம் போய் சேர வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டை அது செய்திருக்கிறது. ஆக இதுவெல்லாம் வறுமை ஒழிப்பிற்கான ஏற்பாடுகள். கடினமாக உழைப்பது, இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, தரிசு நிலங்களை பயிரிடுவது, இறந்தவர் சொத்துக்களை பங்கிடுவது, வட்டியில்லா கடன் கொடுப்பது என்ற சில முறைகள். ஆக இந்த வாய்ப்பு எல்லா மக்களும் கிட்ட வேண்டும். இந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்பில் எல்லாருக்கும், யாரும் எந்த தொழிலையும் செய்யலாம், நீ இந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்று யாரை வற்புறுத்த முடியாது. எவரும் அவரவர் விரும்பிய தொழிலை செய்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக வறுமை ஒழிப்பிற்கான அடுத்த வழி, விரயத்தை தடுத்தால் வறுமையை ஒழிக்கலாம். நீங்கள் பாருங்கள், மக்கள் சம்பாதித்த பொருளில் பெருந்தொகையை
கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்களின் மூலமாக பொருளை வீணடிக்கிறார்கள். இன்றைக்கு அதிகமாக வீணடிக்கப்படுகின்ற ஒரு பொருள் ஒன்றென்றால் அது மது. மதுவில் மிக பெரும் சேமிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல குடும்பங்கள் அழிந்திருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மது தீமைகளின் தாய், மதர் ஆஃப் ஆல் ஈவில்ஸ். மது வந்துருச்சுன்னு வைங்க, எல்லாத்தையுமே செய்வான், எது வேணாலும் செய்வான். பொய் சொல்லுவான், ஏமாற்றுவான், திருடுவான், கொலையும் செய்வான். மதுவோடு ஒட்டி வருவது மாது. மதுவுக்கு கால் முளைத்தால் மாது. மது அதிகமாக சாப்பிட்டா மாதுகிட்ட தான் போவாங்க. ஆக இன்றைக்கு தாய்மார்கள் படுகிற கஷ்டத்தை சொல்லி முடியாது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உழைத்துவிட்டு அந்த பணத்தை, ஊதியத்தை பெற்று நேராக மதுக்கடைகளுக்கு சென்று அவற்றை அழித்துவிட்டு வருகின்ற குடும்பங்கள். இதனால் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிறு வயதிலேயே அவர்கள் இறந்து விடுகின்ற கொடுமை. அதனால் அவருடைய மனைவியர்கள் விதவைகளாகவும் பிள்ளைகள் அனாதைகளாகவும் ஆக்கப்பட்டு அவர்கள் படுக்கின்ற கொடுமைகளை பார்த்தால் கண்ணீர் வடிக்காமல் நம்மால் இருக்க முடியாது. ஆக இந்த வறுமை வளர்வதற்கு மிக முக்கியமான காரணம் மது. ஆனால் நமது அரசுகளோ அது கிடைக்கின்ற வருமானத்தில் குறியாக இருக்கிறார்களே தவிர அதனால் ஏற்படுகின்ற இழப்புகளை பற்றியும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை பற்றியும் அவர்கள் சிந்தித்தார்கள் இல்லை என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும். அதேபோல மதுவோடு ஒட்டி பிறந்ததான் சூது, லாட்டரி, குதிரை பந்தயம். நல்ல வேளையாக அது ஒழிக்கப்பட்டு விட்டது என்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விஷயமாக இருக்குது. முன்னால் அது ஒழிக்கப்படுவதற்கு முன்னர் மக்கள் தங்களுடைய வருமானத்திலே மிக பெரும் தொகையை இந்த சூதாட்டத்திலே கழித்து கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். அதே போல் இன்னும் அதிகமாக விரயம் செய்கின்ற இன்னொரு பொருள் புகையிலை பொருட்கள். அது வருமானத்தையும் அளிக்கிறது, சேமிப்பையும் உறிஞ்சுகிறது. உடல் நோய், புகையிலை உடல் நோயை உண்டு பண்ணுகிறது. குறிப்பாக நுரையீரலில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. வாய் புற்றுநோயை உண்டு பண்ணுகிறது, நுரையீரல் புற்றுநோயை உண்டு பண்ணுகிறது, டிபியை உண்டு பண்ணுகிறது, இரத்த குழாய்களை அடைக்கிறது, இருதய நோய் வருகிறது, மூளையில் ஸ்ட்ரோக் வருகிறது. எத்தனை நோய்கள் இந்த புகையிலையினாலே. ஆக குடும்பங்கள் அழிந்ததற்கான இடத்திலே முக்கிய இடத்தை பெற்றிருப்பது இந்த புகையிலை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள. இதன் மூலமாகவும் வறுமை உருவாகிறது. அடுத்தபடியாக பல பேர் விழாக்கள் நடத்தியே பணத்தை வீணாக்கிறான். எல்லாத்துக்கும் விழா, எது எடுத்தாலும் வீட்டில் விழா, குழந்தை பிறந்தாலும் விழா, பேர் சூட்டு விழா, காதணி விழா. சரி வச்சுக்கே, உன் குடும்பத்தில் 10 பேரை கூப்பிட்டு முடிச்சுட்டு போக வேண்டியதானே. அதுக்கு என்ன, இது திருமணங்களெல்லாம் மாநாடுகளாக ஆகி போயின. மாநாட்டுக்கு ஆள் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்றான். 2000 பேர் 3000 பேர். மேல்நாட்டிலே பல கலாச்சாரத்தை கற்றுக்கொள்கிறோமே நாம். நல்ல விஷயங்கள் எத்தனை இருக்குது அவங்ககிட்ட. நான் ஒரு ஆஸ்திரேலிய நாட்டுக்காரரை சந்தித்தேன். அவர் சொன்னார், என்னுடைய மகளுடைய திருமணத்தை நான் மிக தடபுடலாக நடத்தினேன். எவ்வளோ பேர் சார் வந்தாங்க? 80 பேர், 80 people attended that marriage. அப்படின்னு எப்படி இருப்பார்? 80 பேர் கூப்பிட்டதை பெருசாக சொல்கிறான். எவ்வளோ அவங்கள்ட்ட இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடாதா? அவரிடத்துல கெட்ட விஷயங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்துல நபிகள் நாயகம் சொன்னார்கள், திருமணங்களிலேயே சிறந்த திருமணம் சிரமம் இல்லாமல், செலவுகள் இல்லாமல் செய்யப்படுகிற திருமணம்தான் திருமணங்களிலேயே சிறந்த திருமணம் என்று அவர் சொன்னார். பல பேர் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துகிறதே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக பல பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வளோக்கெவ்வளோ ஆடம்பரமாக நடத்துகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ பெருமை என்று எண்ணுகிறார்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சதையெல்லாம் வீணாக்குகிறார்கள். மற்றவர்களுக்கும் தவறான முன்னுதாரணத்தை தருகிறார்கள். அவனை பார்த்தோன்னு மற்றவனும் நினைக்கிறான், நம்மளும் இதே மாதிரி ஆடம்பரமாக நடத்த நினைக்கிறான். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அந்த திருமணத்தை நடத்துவதற்காக கடனை வாங்கி சொத்தை விட்டு அவர்கள் படுகின்ற பாடெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இதில் ஒன்றும் பெருமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஆடம்பர திருமணத்தை பெருமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை பார்க்குற மற்றவங்க என்ன தெரியுமா சொல்ல போகிறாங்க? பணத்திமிரு. பாரு, பணத்திமிரு. ஒழுங்காக சம்பாதிச்சிருப்பான், இவன் எங்கே கொள்ளையடிச்சதோ இப்படி செலவழிக்கிறான்னு சொல்ல போகிறான். பெருமைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆகவே இது போன்ற விரயங்களை தடுத்தாலே இந்த வறுமை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வறுமையை உண்டாக்குகின்ற அடுத்த ஒரு விஷயம் ஊழல். ஊழல் இருக்கிற இடத்துல நிச்சயமாக வறுமை இருக்கும். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், லஞ்சம் கொடுப்பது, லஞ்சம் வாங்குவது, லஞ்சத்திற்கு ஏற்பாடு செய்வது, இம்மூவர் மீதும் இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். ஆக கொடுக்கறது கூட வழி இல்லாமல் கொடுக்கறது வேற,
நாம முன் வந்து கொடுப்பது என்பது வேறு. சில சமயங்கள் கொடுத்தான் ஆக வேண்டியிருக்கு, அது வேறு விஷயம். கொடுப்பது கூட எவ்வளோ தாமதப்படுத்த முடியுமோ, கொடுக்காமல் தவிர்க்க முடியுமோ அத்தனை முறை தவிர்த்து நாம் முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், குர்ஆன் சொல்லுகிறது, ஒருவர் மற்றவர் பொருளை தவறான முறையில் நீங்கள் உண்ணாதீர்கள். பிற மனிதருடைய பொருளை தின்பதற்காக நீங்கள் அதிகாரிகளை நெருங்காதீர்கள். அதிகாரியை பிடிச்சி லஞ்சம் கொடுத்து அடுத்தவன் சொத்தை பறிக்கிறதுக்கு, அடுத்தவன் பட்டாவை இங்கே மாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறாங்க பாருங்கள். அதிகாரிகளை நெருங்காதீர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் இந்த ஊழலும் மிக பெரும் வறுமையை உண்டாக்குகிறது. ஒரு அதிகாரியை வரி வசூலிக்க அனுப்பினார்கள். அவர் வசூலித்து விட்டு அவருக்கு சில பொருட்கள் பரிசாக கிடைத்தன. அவர் அந்த பரிசை அவரே வச்சுக்கிட்டார். நபிகள் நாயகம் சொன்ன பரிசை கொடுங்க, அதிகாரிகளுக்கு பரிசாக வந்த பொருள் அரசுக்குத்தான் உரியது. அவரிடத்திலே போய் கேளுங்கள், பரிசு எனக்கு உரியது என்று சொல்கிறாரே, அந்த அதிகாரி இடத்திலே போய் கேளுங்கள், அவர் தனது தாய் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டால் இந்த பரிசு பொருள் அவருக்கு கிடைத்திருக்குமா என்று கேளுங்கள். அரசு அதிகாரியாக இருக்க போய் தான் பரிசு கிடைச்சது உனக்கு. நீ உன் வீட்டில் உட்கார்ந்தால் உனக்கு பரிசு கிடைக்குமா? ஆகாது, அரசுக்குத்தான் சொந்தம். ஆக நேர்மையான அதிகாரிகள் என்று நாட்டிலே இருக்கிறார்களோ அப்போதுதான் வறுமை ஒழியும். ஆகவே அன்புக்குரிய நேயர்களே, நாம் இதுவரை வறுமை ஒழிப்பு பற்றி முழுமையாக பேசிவிடவில்லை. சில கருத்துக்களை நாம் சொல்லியிருக்கிறோம். கடினமாக உழைப்ப வேண்டும், இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கணிசமாக கொடுக்க வேண்டும், வட்டி இல்லாத கடன் கொடுக்க வேண்டும், தரிசாக நிலங்களில் வைத்திருக்கக்கூடாது, ஒன்று நீ உழைக்க வேண்டும், இல்லை உழைப்பவருக்கு கொடுத்து விட வேண்டும், விரயங்களை தடுக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் வறுமை ஒரு கணிசமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நமது நாடு வறுமையிலிருந்து வெளிவந்து ஒரு வளமிக்க ஒரு நாடாக மாறுவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோமாக. இறைவனும் அருள் புரிவானாக.